பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, பாதுகாப்பா இருப்பது ஆண்டவருடைய இரக்கம். நம்ம எவ்வளவு மிஸ்டேக்கு தவறுலாம் பண்ணா கூட அதுக்கேற்ற தண்டனை இல்லாம ஒரு சேஃபா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய இரக்கம். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி கர்த்தர் இறங்கி நம்மளை மன்னித்து பாதுகாத்து நடத்துறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் தண்டனை கொடுத்தாருன்னா யாராவது நிலை நிக்க முடியுமா? அப்படித்தானே? அப்ப நம்ம உயிரோடு இருக்கிறது, பாதுகாப்பா இருப்பது தேவனுடைய இரக்கம். அவருடைய இரக்கம் நமக்கு வேணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், கிருபையாயிரும் ஜெபிக்கிறாங்கல்ல. இந்த இரக்கம் யாருக்கு கிடைக்குமா? லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவருக்கு பயந்து நடந்தா அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையா உங்க பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி தொடருமா. அந்த மாதிரி தேவன் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். அப்போ யாருக்கு இரக்கம் செய்வாரு? தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு. அப்ப ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், நான் பேசுறதை கவனிக்கிறார், நான் செய்யறதை கவனிக்கிறார், நான் உண்மையா இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, நேர்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து என்னுடைய வேலையில, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நான் தெய்வ பயத்தோட நடந்து கொள்ளணும் அப்படின்ற இருதயம் நமக்கு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு ஜெபம் பண்றோம், அப்புறம் ஆண்டவரை மறந்து இஷ்டப்படி வாழ்வது அல்ல. அதில் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை போனோம், ஒரு ஜெபம் பண்ண, சாமி கும்பிட்டு அப்புறம் இஷ்டப்படி வாழ்வது அது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வ பயம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு பயத்தோட நடந்து கொண்டா தேவனுடைய இரக்கம். இதையும் மீறி பாவம் நிறைந்த உலகம், சில சமயத்துல தவறி விடுகிறோம், கோவம் வந்துருது, ஒரு தவறான பாவத்துக்கு இடம் கொடுத்துறோம். ஆனா தெய்வ பயத்தோடு இருந்தா தேவன் அதை அறிந்து நம்மை மன்னித்து மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அழகாய் நடத்துவார். அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எனக்கு இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கருத்தா ஜெபிக்கணும். என் பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நாங்க எப்பவும் பயத்தோட நடந்து கொண்டா உங்களுடைய இரக்கம் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி ஜெபிச்சிங்கன்னா தெய்வ பயம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். அப்ப நீங்க பேசும்போது, செய்யும் போது, தீர்மானம் எடுக்கும் போது தேவ பயத்தோட பேசணும், தேவ பயத்தோட தீர்மானம் எடுக்கணும். யாரும் கவனிக்கல, ஏன் இஷ்டம்தான் அப்படின்னு எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும், என் குடும்பத்தில் எல்லாருக்கும் தாரும். உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க உங்களுடைய இரக்கத்தினாலதான் நாங்க பாதுகாப்பு ஆசீர்வாதமா இருக்கிறோம். எங்க தலைமுறைக்கே உங்களுடைய இரக்கம் வேணும். அதற்கு நான் உமக்கு பயந்து நடக்க அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.